நான் வெயிலு அடிக்கிற வெயிலுக்கு அடுப்பு இல்லாமே மனுஷன் அடி வயிற்றுல ஆம்லெட் போட்டுடலாம் போல இருக்குதே. ஏன் புள்ள நீலவேணி, கொஞ்சம் நீச்சு கஞ்சி எடுத்துட்டு வாயேன். இதோ வரேன். உனக்கு ஆக்கி போட்டு ஆயிஷே முடிஞ்சிட போல இருக்குது. ஆரம்பிச்சுட்டா இனி நிறுத்த மாட்டா. இனி இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. சரி விடு, எனக்கு மட்டுமா இந்த பிரச்சனை? எல்லா ஆம்பளைங்களுக்கும் இதே பிரச்சனை தான். கரெக்டு தானே? அங்க என்ன புலம்பல? ஏன் போல இப்படி சொல்லிச்சுக்கிற? பழைய சோறு தானே கேட்டேன். பௌர்ணமிக்கு நம்ம அம்மன் கோயில்ல போடுற மாதிரி பிரிஞ்சி சோறியா கேட்டேன். யோ, நான் எத்தனை நாளா கேட்டேங்க கோயிலுக்கு கொஞ்சம் கூட்டு போகணும். திருப்பதி, திருவண்ணாமலை, திருவேற்காடோ, திருநெல்வேலியோ, திருச்சியோ, திருச்செந்தூரோ, இங்க இருக்கிற தீப்பாண்டம்மன் கோயிலுக்காவது இட்டுன்னு போய்கிறியா? இல்லையே, ஆக்கி வட்ட போட சொன்னா செய்வனா? என்னங்க நாங்க சத்தம்? ஒண்ணு இல்ல என் பொஞ்சாதி சீடி சிங்காரிச்சு ஊர் சுத்தி வர ஆசைப்படுறா. கோவில் குளத்துக்கு போலான்னு கூப்பிடுறா. அட சும்மா இரியா. ஜனங்களே, நீங்களே சொல்லுங்க, நான் அலங்காரம் பண்ணாமையே ஐஸ்வர்யா ராய் மாதிரி தானே இருக்கேன். மெதுவா பேசுக்குள்ள ஐஸ்வர்யா ராய் கேட்டாங்கன்னா உன் மேல கேஸ் போட்டுருவாங்க. ஏங்க நீங்க பாருங்க, நான் உண்மையாவே அம்மனை பார்க்க துடிக்கிறேன். அங்க என்னென்ன பிரச்சனை? ஒன்னும் இல்லப்பா, 2 நாட்டுக்கு இடையில நடந்த சண்டை பிரச்சனையே தீர்ந்துடும் போல இருக்குது. ஆனா இந்த சம்சார பிரச்சனை தீரவே போல இருக்குது. உன் வீட்டு பிரச்சனைலாம் கம்மி தானே, ஆனா என் பொஞ்சாதி எப்பயோ நடந்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு திட்டி திட்டி தீர்க்கிறானே. அடுத்த வீட்டுக்காரு அவ்வளோ நல்லா வச்சிருக்காரு, எதிர்த்த வீட்டுக்காரு அவர் பொண்டாட்டியை எப்படி வச்சிருக்காரு தெரியுமா அப்படின்னு இடிச்சு இடிச்சு காட்டுறானே. அதான் காத்தோட்டமா கிளம்பி வெளியே வந்துட்டேனே. எதுக்குப்பா எப்படி சட்டையை கழட்டி அக்கல்ல வச்சுக்கிட்டு சுத்துற? அதுவானே, அடிக்கடிக்கு போட்டா சட்டை அழுக்காயிடும்னு அக்கல்ல வச்சுக்கிட்டேன். எப்பப்ப தேவையோ அப்பப்ப போட்டுப்பேன். உன்னை பார்த்தா எனக்கு ஒரு கதை தான் ஞாபகம் வருதுப்பா. 2 கஞ்ச பசங்க ஊர் கதை பேசலான்னு வந்தாங்க. வெட்டி கதை தானே பேச போறோம், வீணா லைட் எதுக்கு எரிவானேன்னு நிறுத்திட்டு உட்காந்தாங்களா. பேசி முடிச்சாச்சு, வீட்டுக்கு போலான்னு ஒருத்தன் லைட்டை போட போனானா. இன்னொருத்தவன் சொன்னானா, இப்போ லைட்டை போட்டா என் மானம் போயிடும், லைட்டை போடாதன்னு நானா. ஏன்டான்னு அர்த்தம் கேட்டானா. வெட்டி கதை தானே பேசுறோம், வீணா வேட்டி எதுக்கு அழுக்காவானேன்னு கழட்டி வச்சுட்டு உட்காந்த. இப்ப அந்த வேட்டியை காணும்னு தேடுறேன் அப்படின்னு சொன்னானா. நான் கஞ்சம் இல்லைனே, என் கிட்ட இருக்கிறது ஒரே சட்டை தான், அதை நான் பத்திரமா வச்சுக்கணும்ல. போட்டுக்க சட்டை கூட இல்லைனாலும் பொழுதெல்லாம் அம்மன் பெரிய சொல்லிக்கிட்டு இருக்க. குடிக்கிறதுக்கு கஞ்சி தான் இருக்குன்னாலும் அது கடவுள் கொடுத்தது தான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க. உங்க நல்ல உள்ளத்துக்கு அம்மனோட அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நீ மட்டும் என்ன கம்மியான
பரம்பரை சொத்துல சுகமா உட்காந்து சாப்பிட்டான்னு நினைக்காம சுத்தி இருக்கிற கோவில் குளத்துக்கெல்லாம் பொருள் கொடுத்து உதவுறீங்க. சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்கே யோசிக்கிற இந்த காலத்துல கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உன்னால முடிஞ்ச உதவி செய்றீங்க அண்ணே. உங்களுக்காகவும் கண்டிப்பா அம்மன் காட்சி தருவா. நம்மெல்லாம் ஆடி பாடி விரதம் இருந்து வேணணும்னா அம்மன் மனசு நிச்சயமா இறங்கும், அருள் புரிவா. ஏன்பா ஏன் அம்மனை வர வேண்டி ஆட போறீங்க பாட போறீங்க? இப்பயாச்சும் சட்டைய போடுப்பா, இல்லைன்னா ஒரு 6 பேக்கை பார்த்து ஆட்டம் சிட்டா பறந்துருவா, வரமாட்டா. மாரியம்மா மகா காளியம்மா நீதி சொல்ல இங்கே நீதானம்மா. மாரியம்மா மகா காளியம்மா நீதி சொல்ல இங்கே நீதானம்மா. காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி நாயகியே. காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி நாயகியே. ஊரெல்லாம் உன்னாட்சியே, உறங்கும் உண்மைக்கு நீ சாட்சியே. மாரியம்மா மகா காளியம்மா நீதி சொல்ல இங்கே நீதானம்மா. ஆடியிலே போடூத்தி அகினியில் நெய்யூட்டி தீயினை நாம் வளர்த்து வச்சோம். உண்ணாம நோன்பிருந்து ஊருக்கெல்லாம் சொல்லி வச்சு தீச்சட்டியை ஏந்தி வந்தோம். ஆடியிலே போடூத்தி அகினியில் நெய்யூட்டி தீயினை நாம் வளர்த்து வச்சோம். உண்ணாம நோன்பிருந்து ஊருக்கெல்லாம் சொல்லி வச்சு தீச்சட்டியை ஏந்தி வந்தோம். மாயாதி மாயம்மா மூணு கடல் ஓரமா நின்னு தவம் பண்ணுகிற பகவதி அம்மா. காலகாலமா கடல் தண்ணி ஓரமா காத்து காத்து கண்டவளம் என்னடி அம்மா. மாயாதி மாயம்மா மூணு கடல் ஓரமா நின்னு தவம் பண்ணுகிற பகவதி அம்மா. காலகாலமா கடல் தண்ணி ஓரமா காத்து காத்து கண்டவளம் என்னடி அம்மா. ஈசனையே நம்பி நம்பி நிற்பதென்னம்மா, இந்த 2 கெட்டா பிள்ளைகளை பார்ப்பதாரம்மா. ஈசனையே நம்பி நம்பி நிற்பதென்னம்மா, இந்த 2 கெட்டா பிள்ளைகளை காப்பதாரம்மா. நாங்களும் ஆடணும் பாடணும், ஆனா எந்த அம்மனும் மனசு சரிங்களே. இதோ
இவங்க உன்னை நினைச்சு பாட போறாங்களா? இதுக்காச்சும் மனசு இறங்குவியா? கிடைச்சது பாக்கியம் எனக்கு. பாவங்களில் உழன்று பரிதவிக்கும் பக்தருக்கு ஆவடி தீ பாஞ்சி அம்மனருள் இருந்தா நல்வாழ்வு கிடைக்கும். ஆவடி தீ பாஞ்சி அம்மா என்ன பண்றீங்க? தீப்பாஞ்சி அம்மனே வந்திருக்காங்க, எல்லாரும் எழுந்து கும்பிடுங்க. எத்தனை சாமியை வேணும், ஆனா எந்த சாமியும் மனம் இறங்கி வரல. என் பொஞ்சாதிக்கு தெரிஞ்சிருக்கு தீப்பாஞ்சி அம்மன் தான் இறக்க குணம் படைச்சவங்கன்னு. அதனாலதான் தீப்பாஞ்சி அம்மன் நினைச்சு பாடியிருக்கா. அம்மனும் நம்ம கவலையை போக்கணும்னு காட்சி கொடுத்துருக்காங்க. உங்கள் உண்மையான பக்தியையும் உயிரையும் விட துணிந்த தியாக உள்ளத்தையும் கண்டு மனமகிழ்ந்து வந்துள்ளேன். என்ன வரம் வேண்டும் கேளுங்கள். தாயே, எனக்கு அறுசுவை உணவு வேண்டாம், ஆடம்பர வாழ்க்கை வேணாம். நான் நட்டம் வேணாம். நல்ல துணிமணி கூட எனக்கு வேணாம் தாயே. யாருக்குமே கிடைக்காத பாக்கியமா உன்னை பாக்குற வரத்தை கொடுத்துட்டு தாயே. இந்த வார்த்தையே எங்களுக்கு நீ கொடுத்ததுதானே தாயே, இது போதும் எங்களுக்கு. அதுக்குன்னு அப்படியே போயிடலான்னு நினைக்காத தாயே. எங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு, அதெல்லாம் தீர்த்து வச்சுட்டு போ தாயே. அங்கங்கேயும் பல ஸ்லோகங்களையும் மந்திரங்களையும் சொல்லி உன்னை கூப்பிடுறாங்க தாயே. இந்த ஏழைங்களுடைய வேண்டுதலுக்கு மனமெருங்கி அருள் புரிந்து அற்புதத்தை நிகழ்த்திட்டாயே தாயே. மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. மனதில் கலக்கமின்றி கர்வமின்றி
யார் ஒருவரையும் ஏமாற்றாமல் உழைக்கும் உங்கள் நல்ல உள்ளத்திற்காகவே நான் காட்சி அளித்தேன். 1000 ஆலைகள் கட்டி வச்சுட்டாங்க. எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தா இந்த ஜென்மமே முடிஞ்சிரும் போல இருக்கு. இந்த குழப்பை எப்ப பாக்குறது தாயே? பொது தரிசனத்துக்குன்னு போனா ஒரு நாள் ஃபுல்லா நின்னாதான் சாமியை பார்க்க முடியுது. 500 ரூபாய் கொடுத்தா 1/2 மணி நேரத்திலேயே சாமியை பார்த்தலான்றாங்க. 1000 ரூபாய் கொடுத்தா ஆண்டவன் பக்கத்திலேயே நின்று செல்ஃபி எடுத்துக்கலான்றாங்க. எகுத்து வீட்டு ஏகாமரம் எக்கச்சக்கமா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாரு. 10,000 தரேன், பகவான் சிலைய பட்டுன்னு எடுத்துன்னு வந்து சட்டுன்னு வச்சிங்கன்னா எங்க ஜாதி சொன்ன எல்லாம் பெருமையா பேசணும்னாரு. காசு இல்லைன்னா கடவுளை பார்க்க கூடாதுன்னு சட்டமே வந்துட போல இருக்குது. பக்தி என்பது என்ன? கடவுள் உருவச்சிலையை கண்டுவிட்டு வந்து விடுவதா? அப்படி வந்துவிட்டு பலன் ஏதும் இல்லை என்று பகவானை திட்டுவது இது சரியா? ஆமா தாயே, அவசரமா வேலைக்கு போறப்ப ஆந்தவே அம்மனுக்கு ஒரு சல்யூட் அடிச்சா போதும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் நினைக்கிறாங்க. அட நீ வேறப்பா, இப்பெல்லாம் ஆன்லைன்ல ஆண்டவனை பார்க்க பணம் கட்டிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. ஆமாப்பா, சின்னதா ஒரு பல்பை வாங்கி கோயிலுக்கு போட்டுட்டு இதுல வர வெளிச்சத்தை மறைக்கிற மாரி அவங்க பேர் எழுதுன பெரிய போர்டா வாங்கி முன்னாடி மாட்டிடுறாங்க. பக்தி என்பது தியாகத்தை பொறுத்தே அமைகிறது. கடவுளை காண காத்திருக்கும் நேரம் என்பது ஒருவித தியாகம். இதற்காக எனில் தேவையற்ற தீய எண்ணங்களை மறந்து நல்ல உணர்வுகளை உள்ளடக்கி இறைவனின் நாமத்தை உள்ளன்போடு உச்சரிக்க கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. அதனை பயன்படுத்தாது அவசர வேலைகளில் ஒன்றாக ஆலயத்திற்கு சென்று ஆடம்பரத்தை மற்றவருக்கு காட்டிவிட்டு வர வேண்டும் என்று கருதினால் இத்தகைய இன்னல்களுக்கு ஆளாக வேண்டியதுதான். இவன் என் பையன் தாயே, இவனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. இப்பவே அம்மனை அடிக்கடி திட்ட ஆரம்பிச்சிட்டான். மகனே, உனக்கு என்ன பிரச்சனை? என்னிடம் கூறு. மொபைல்ல கேம் விளையாட நெட்டே வர மாட்டேங்குது. அதனால சாமிகிட்ட போயிட்டு வேண்டினேன், அப்பவும் நெட்டே வர மாட்டேங்குது. அதனால சாமியை திட்ட ஆரம்பிச்சிட்டேன். அடக்கிருக்கு பயலே, அதுக்கு ஏன்டா அம்மனை டிஸ்டர்ப் பண்ற? நீ வச்சிருக்கிறது பட்டன் போனு, அதுக்கு பதிலா ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி அதுல 5G சிம்மை போட்டா ஆட்டோமேட்டிக்கா நெட்டு வந்துட போகுது. சரி சரி, ஆனா என்ன கணபதி கவுத்துட்டாரே. எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு பக்கத்து தெருவில் இருக்கிற கணபதிக்கு 10 தோப்பு காரணம் போட்டேன், அண்ணாலும் ஃபெயில் ஆக்கிட்டாரு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. டேய், அடுத்த தெருவில் இருக்குது ஐயப்பன் கோவில்டா. அங்கிட்டு போய் கணபதின்னு வேணா அவரு கடுப்பாக மாட்டாரு. சாமி எதுன்னு தான் தெரியல, எலிக்கும் புலிக்குமா வித்தியாசம் புரியல. இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படிதான் தாய். இவன் என் பையன், இவன் பண்ற சேட்டை ரொம்ப பெருசா இருக்கு. கடவுள் மீது மிகுந்த பக்தி உள்ளவன் போல் தோன்றுகிறானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாயே, இந்த ட்ரெஸ்ஸுக்குன்னு அவன் தனி லாஜிக்கே வச்சிருக்கான், கேளுங்களேன். அதுவா, நான் ஐயப்ப மாலை போட்டது இருந்தப்ப உள்ள அடி வாங்காம தப்பிச்சுட்டேன். அதை கயட்டனது முன்னாடி செஞ்ச தப்புக்கெல்லாம் சேர்த்து வச்சு முதுகு வீங்கிற அளவுக்கு அடிச்சுட்டாங்க. அதான் எப்பப்ப தேவையோ அப்பப்ப இந்த யூனிஃபார்முக்கு மாறிடுவேன். சாமியே சரணம்.
ஏன் இப்படி செய்ய வேண்டும்? நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்றால் எந்த பிரச்சனையும் வராது. எப்படி வரும் மார்க்கு? கல்விக்கு அதிபதியா? எந்த கடவுளை அப்பாயின்மெண்ட் இருக்கீங்க? தேவி சரஸ்வதியை தான். அங்கதான் பிரச்சனையே. பொம்பளை சாமியா இருக்கிறதுனால பொண்ணுங்களாம் மார்க் எடுக்க சப்போர்ட் பண்றாங்க. அதுவே கல்விக்கு அதிபதியா ஒரு கண்ணனையோ அவர் கழுத்து சாமியோ அப்பாயிண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களை மாதிரி ஆம்பளை பசங்களும் நல்லா மார்க் எடுத்திருப்போம். கடவுள் மேனேஜ்மெண்ட்லயே தப்பு வச்சுக்கிட்டு கண்டபடி எங்களை திட்டுறீங்க. நாங்களாம் பாவம். அப்படி இல்லை மகனே, உங்களின் உழைப்பின் தரத்திற்கேற்பவே கடவுளின் உறுதுணை இருக்கும். ஒன்றுமே முயற்சிக்காமல் உயர்ந்த நிலையை அடைய கருதுவது தவறு. இந்த காலத்து பசங்க தான் இப்படின்னா லேடிஸ் இதையும் மிஞ்சிட்டாங்க. ஆமா ஆமா, நேற்று கோவில்ல ஒரு அம்மா மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு சத்தமா வேண்டுனாங்க. தாயே, எனக்கு பிடிச்ச சீரியல் ஓடுறப்ப ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒழுங்கா டிவி ஓடணும். ஆனா என் மாமியாருக்கு பிடிச்ச சீரியல் ஓடுறப்ப கரெக்டா கரண்ட் கட் ஆயிடணும். அப்பதான் அவங்க எழுந்து தோசை ஊத்துவாங்க. நீ இதை நிறைவேற்றலைனா உனக்கு சக்தி குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி அடுத்த தெரு அம்மனை வேண்ட போயிடுவேன் அப்படின்னு அம்மன் கிட்ட டீல் பேசுறாங்க. இது வேடிக்கையாக இருந்தாலும் மக்கள் எதிர்கொள்ளும் சோதனைகளும் வேதனைகளும் கர்ம வினைகளின் வழியாய் வருவது. அதை குறைக்கத்தான் பல பூஜைகளையும் புண்ணிய காரியங்களையும் செய்ய வேண்டும். தாயே, பலநூறு அம்மன் கோவில் பல்லாயிரம் பேர்கள் இருக்கே, எத்தனை உனக்கு பேரு? இதில் எதை சொல்லி அழைப்பேன் கூறு. 1000 பெயர்கள் உண்டெனிலும் அனைத்தும் ஓம் சக்தி எனும் ஓர் மந்திரத்துள் இணையும். உண்மையான பக்தியுடன் உயர்ந்த எண்ணங்களோடு ஓம் சக்தி என அழைத்தால் 1000 சக்திகளின் உருவங்கள் உங்கள் கண் முன்னே தெரியும். இதோ இப்படித்தான் பாருங்கள். வாழ்க வளமுடன். भुवनेश्वरी भुवनेश्वरी जगदीश्वरी मस्तरी मल्लीश्वरी नंदनल्लूर राजेश्वरी वागेश्वरी योगेश्वरी योगेश्वरी निर्मलयनु करुणाळ परमेश्वरी
வந்துருச்சு. எல்லாரும் இன்னொரு தடவை தயவு செய்து கேட்கறது, தயவு செய்து கேட்கறது. அதாவது சக்திகாந்தம்மன் கோயிலுக்கு வந்து இப்போ இவ்வளோ பேர் இருக்குப்பா. இதில் சத்தியமா எல்லாருக்கும் எல்லா நலனும் கிடைக்கும்பா. அத்தனை அம்மன் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. இது சத்தியம். நீங்க என்ன பண்ணீங்கன்னா உண்மையாக நீங்க வேண்டிய கண்டிப்பா வளர்றப்ப இந்த இதுல வந்து கடவுள் இருக்காது. எனக்கு உடம்பு ஃபுல்லா இவங்கெல்லாம் வந்து குழந்தையும் தெய்வம் ஒண்ணுவாங்க. இவங்களுக்குலாம் உள்ள இருக்க எதுவும் தெரியாது. சரியா? கெட்டவங்க நல்லவங்கலாம் இந்த பிள்ளைக்கு தெரியாது. அப்ப கடவுள் இருக்காரு. சரியா? உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருக்காங்க வேணியவங்க. இன்னொரு கை தட்டி இருக்கப்பா ப்ளீஸ் பா. நீங்க ஒரு 10 நிமிஷம் தான் பாக்குறீங்க. ஆனா அந்த பிள்ளைங்க வந்து டியூஷன் இப்ப இருக்க ஸ்டூடெண்ட் வந்து பேரண்ட்ஸ் என்னன்னா 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்தோம்னா 4 மணிக்கு நின்றுக்கிட்டே சாப்பிட்டுட்டு டியூஷனுக்கு போயிட்டு அபாக்கஸ் போயிட்டு கராத்தே போயிட்டு டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இன்னும் ஏதாச்சும் கிளாஸ் இருந்தால் அதுக்கும் சேர்த்து நைட் 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றாங்க. 9 தான். பெண் பிள்ளைங்களாம் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. தயவு செய்து பேரண்ட்ஸு பிள்ளைங்களோடய போய் கூட்டிட்டு வாங்கப்பா ப்ளீஸ். நம்ம ஏரியாவும் மோசமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. சரியா? ப்ளீஸ் எல்லா பொம்பளை பிள்ளைங்க பத்திரமா பார்த்துக்கோங்க. என்ன வருமோ அதுதான்ப்பா வரும். சரியா? ஒரு கிளாஸில் எவ்வளோ தண்ணி பிடிக்க முடியுமோ அவ்வளோதான் பிடிக்க முடியும். பிள்ளைகளை வந்து ரொம்ப